வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கனாக்கா சரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன்
புதனோட சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அரிய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுதுங்க. அதற்கான வாய்ப்புகள் உண்டாயிடுச்சு. சரிங்களா? இந்த உங்களுடைய தொழில் சிறக்கும். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் கிளை போடலாம்னு நினச்சிங்கன்னா கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிராஞ்சு போடுறதுன்னா நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அது செய்யலாம். வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன ஒன்று, தாய் தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது ஒன்று தான் உங்களுக்கு மைனஸாக இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மையுண்டு. குழந்தைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய இஷ்ட கல்வியை நீங்கள் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்குங்க. சக நண்பர்களால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலம் சிறு சிறு உபத்திரயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அதனால் கூடுவா தோஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க. உங்களுக்கு வெளியூர் செய்தி மனசுக்கு ஆறுதலாகவும் திருப்தியாகவும் இருக்கும். உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. ஆனால் வியாபார ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. வருவாய்க்கு பஞ்சம் இல்லை. சரிங்களா? உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான வாகனங்கள் வாங்குவதோ அல்லது புதிய அதாவது மாற்றி அமைக்கிறதோ அது செய்யலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வைகாசி மாதம் அதுக்கு ஒரு நல்ல ஆரம்ப நிலையாக இருக்கும். உங்களுக்கு வாகனங்களால் நன்மை உண்டு உங்களுக்கு. சரிங்களா? உடன் பிறந்தவர்கள், ஆமாம், உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் உங்களை இப்போ நெருங்கி வருவாங்க. பிரிஞ்சு இருந்தவங்க இப்போ நெருங்கி வருவாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள்கிட்ட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுடைய இளைய சகோதரன் அல்லது சகோதரியை அனுசரித்து சென்றால் நன்மை தரும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வெளியூர் பிரச்சனை எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க. ஆனால் நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் சென்ற இடம்லாம் சிறப்பு. உங்களுக்கு மனைவியால் கொஞ்சம் செலவினங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனாலும் மருத்துவ செலவு அப்பப்போ வந்து போகுங்க. இந்த வைகாசி மாதத்தில் கைவலி, கால்வலி, தலைவலி என்று மாறி மாறி, ஆனால் பெரிய மருத்துவ செலவெல்லாம் வைக்காது. ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு செலவினமாக தான் உங்களுக்கு இருக்கும். தாய் தந்தையின் பூர்வீக சொத்து விற்பனை அல்லது பூர்வீக சொத்தினால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் இது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்விக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டு செய்தி உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த செய்தி நீங்கள் வெளிநாடு செல்வதற்கோ அல்லது வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ பணம் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வருவாய்க்கு பஞ்சமில்லை. புதிய தொழிலில் வந்து அதிக முதலீடு வேண்டாம். இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வரும். ஏன்னா உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஓத்திரியம் கொடுக்கறதுனால கொஞ்சம் கோபம் அதிகம் தான் வரும். அதை மனசில் நினைச்சாதீங்க, வருத்தப்படாதீங்க. வருத்தம் இல்லாமல் அவர்களை நீங்கள் கையாள வேண்டியது உங்களுடைய திறமை. சரிங்களா? உங்களுக்கு இறை வழிபாடு முக்கியம் தேவைப்படுதுங்க. அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் மனதில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ரிலீவ் ஆகுங்க. அதில் மாற்றம் இல்லை. அதனால் நீங்கள் நினச்சது மாதிரி நடக்கணும்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவைங்க. அதை மட்டும் செஞ்சுக்கிங்க. மற்றபடி இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்பும் உள்ள மாதமாகவே அமையுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. சரிங்களா? உங்களுடைய கனவு வாழ்க்கை, ஆமாம், வெளியில் ஒரு வாழ்க்கை, கனவு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க. அது மாதிரி இங்கே வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் வெளியில் போகும்போது இப்படிலாம் நம்ம ஒரு மாளிகை கட்டலாம், இப்படிலாம் ஒரு இதெல்லாம் நம்ம என்றைக்கு நடக்கும்ங்கிற மாதிரிலாம் தோணும். அது மனசுக்குள்ளே ஒரு ஆசைகள், நீங்காத ஆசைகள் இடம்பெற்று இருக்குங்க. அந்த ஆசைகள் வெகு விரைவில் உங்களுக்கு நிவர்த்தி அடைய போகுதுங்க. அது எப்போன்னு கேட்குறீங்களா? சனி பகவான் வக்ரம் அடைய போகிறாரு.
வக்ரமடையும் சமயத்தில் அது மாதிரி உங்களுடைய நீங்காத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? இதில் எந்தவன மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேளுங்க. அதற்கு தக்க பதில் அளிக்கப்படும் என்பதை கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.